ఏమండి ఎందుకు ఇలా అప్సెట్గా ఉన్నారు? సాపాడు ఎడుతు వెక్కட்டுమా? ఏమైంది? என்ன ஆச்சுங்க? இந்த ஊர் வேண்டாம், நம்ம ஊருக்கே போயிடலாம். சொந்த ஊர்ல ஏதாவது சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம். என்னங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? பிசினஸா? அத பண்ணி லாஸ் ஆயிதானே நாம இங்க வந்தோம். என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? ஏதோ ஒண்ணு இட்லி கடை வச்சாவது பொழைச்சுக்கலாம். ఏంటి ఫుల్లుగా తాగారా? లేదమ్మా, బోధ మొత్తము దిగిపోయింది. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஊரே வேண்டாம், வேற எங்கேயாவது ஓடிடலாம். என்ன நடந்துச்சுங்க? ஏன் இப்படி முகலா வேர்க்குது? என்னாச்சுங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் சார் ஒரு கொலை பண்ணாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அவர் செய்யாத கொலைக்கு பாவம் அவர் பொண்ணு வாழ்க்கை சிக்கலா போயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்ப அதுக்கு என்ன? அந்த கொலைய சிதம்பரம் சார் செய்யல. அதான் சொன்னீங்களே, பாவம் கொலை பண்ணாமலே சிதம்பரம் சாரோட குடும்பம் சிக்கல்ல மாட்டிக்கிச்சுன்னு. அந்த கொலைய சிதம்பரம் சார் செய்யல. ஆனா அந்த கொலைய பண்ணது யார் தெரியுமா? சிதம்பரம் சாருடைய தம்பி நடராஜன் தான். என்னங்க சொல்றீங்க? நடராஜன் சார் கொலை பண்ணாரா? ஆமா, நடராஜன் தான் கொலை பண்ணதுன்னு யாருக்கும் தெரியாது. அதை மறைச்சது மட்டும் இல்லாம தேவி வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போனதுக்கு சந்தோஷமா இருக்காரு நடராஜன். இப்போ அந்த கொலைய பண்ணது நடராஜன் தானு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் எனக்கு பயமா இருக்கு. என் மூலமா யாருக்காவது உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா நடராஜன் என்னையும் கொலை பண்ணிடுவாரு. உங்களுக்கு யாருங்க சொன்னது? நடராஜன் சார் ஆடிட்டர் கிட்ட பேசுனத நான் கேட்டுட்டேன். ஆனா நான் கேட்டது நடராஜன் சாருக்கு தெரியாது. தெரியாதுல்ல, பின்ன எதுக்கு இப்படி பயந்து நடுங்குறீங்க? உனக்கு தெரியாதா? என்னால ரகசியத்தை காப்பாற்ற முடியாது, உளறிடுவேனே. இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால மறைக்கவும் முடியாது. அதுட்டு யாராவது கேட்டா கண்டிப்பா உளறிடுவேன். அதனாலதான் சொல்றேன், நமக்கு இந்த ஊரே வேண்டாம், சொந்த ஊருக்கே போயிடலாமா? எங்கெங்க போறது? உங்களுக்கு வேற யாரு வேலை தருவா? உங்களுக்கு உண்மை தெரியும்னு நடராஜன் சாருக்கு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன? விட்டு தள்ளுங்க. உங்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எதுவும் செய்ய மாட்டாருங்க. நீ ஒருத்தி கூட பிறந்த அண்ணன் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணி சகுந்தலாவை வச்சு சந்தோஷம் அசிங்கப்படுத்தினவர். நடராஜன் சாதாரண ஆள் இல்ல. காரியம் ஆகணும்னா யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு கொலை மேட்டர் தெரியும்னு காட்டிக்காதீங்க. எப்பவும் போல இருங்க. ஊருக்கெல்லாம் போக முடியாது, ஊர்ல ஏகப்பட்ட கடன். அந்த பிரச்சனை தாங்காம தானே இங்க வந்தோம். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் போறது? எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. எதுவும் ஆகாதுங்க, சாப்பிட்டுட்டு படுங்க, விடிய எல்லாம் சரியாயிடும். எனக்கு பசி இல்ல. பசியில படுத்தா தூக்கம் வராது. கொஞ்சமா சாப்பிடுங்க, விடிய பேசிக்கலாம் வாங்க. அப்போ பயம் இல்லையா? நீங்க தப்பு பண்ணல, பின்ன எதுக்கு இப்படி பயந்து சாகுறீங்க? நீங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், கதவு திறந்து வச்சுன்னா எல்லாரும் தூங்குறீங்களா? இரஸ்பான்சிபிள். இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன், அதுவும் ஒரே பெரிய மனுஷன் நான் தான். நான் வரேன், ரிசீவ் பண்ண கூட ஒருத்தரும் இல்லைன்னா என்ன மரியாதைனா என்னன்னே தெரியாம போச்சு அவங்களுக்குலாம். மரியாதையை கேட்டு வாங்க கூடாது, நாங்களே கொடுக்கணும். மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். ஓஹோ,
நீ என்னடா இன்னும் தூங்காம கண்ணு மூசி உடம்பு கெடுத்துக்கிற மை டியர் சன்? இப்போ எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? போங்க போய் சாப்பிட்டு படுங்க. டேய் நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நான் தான் உனக்கு பண்ணணும். ஏன்னா உன் அப்பா ஐம் மை ஃபாதர், நீ என் பையன், யூ ஆர் மை சன். ஓகே? ஏங்க இங்க என்ன இங்கிலீஷ் டியூஷன் நடக்குது? வந்து ஏதாவது கொட்டிக்கோங்க, எனக்கு தூக்கம் வருது. ஏய் நான் அவங்க கூட தானே பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம வந்து கவுண்டர் கொடுக்குற? தப்பு 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 அடிச்சிடுவோம். நீங்க பண்றது மட்டும் சரியா? மா தயவு செஞ்சு இழுத்துட்டு போறீங்களா? பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. என்னடா இழுத்துட்டு போறான்ற மாடானா? வாங்க. உண்மை தெரிஞ்சா அந்த ராஜேஷ் ஒருத்தம் போதும் நம்மளை அடிச்சே கொண்டுடுவான். நடராஜா பி கேர்ஃபுல். ஏய் என்னடி நம்ம இதோ விதவிதமா சமைச்சு போடுற மாதிரி அப்படி ஒரு பில்டப் பண்ற. 2 காஞ்சி போன இட்லி போடுறதுக்கு உனக்கு இவ்வளோ தெனா விட்டா? ஏய் நீ காலைல எதுக்கு கோயிலுக்கு வந்த? ஏன் கோயிலுக்கு வரக்கூடாதா என்ன? நான் நீ கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ என்கிட்ட ஃபோனில் காலில் ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். அது என்ன இப்போ சொல்லு? நீங்க தான் அப்ப கேட்கல. நான் அதை மறந்துட்டேன். கோவத்தை படுறேன் என் செல்லத்துக்கு. என்ன கோவமா? சரி மன்னிப்பு. சாரி சரி சரி தப்பு 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 தப்பு. இங்கே பாரு, அன்எக்ஸ்பெக்டடாக கோயிலில் வந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்து போச்சு. அதனால தான் நீ சொன்னதை நான் சரியாக கேட்கல. சரி தப்பு தப்பு தப்பு. இப்போ நீ நடந்ததை கரெக்டாக சொல்லு. நான் சாப்பிட்டு கூட இல்லை, நான் அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நீ சொல்கிறத கேட்குறேன். சொல்லு சொல்லு சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு தூக்கம் வருது. ஒன்றும் இல்லையா? பின்ன எது காலைல அழுதுகிட்டு கோயிலில் வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். சரி ஓகே, மேட்ரு சொல்லிட்டு செல்லாம். அது வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. வேண்டாமா? ஆனால் சிவகாமி இன்னும் ஒன்று, இந்த சேரீ நான் எப்போ வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த சேரீல நீ ரொம்ப அழகாக இருக்கடா. இவ்வளோ கார்ஜியஸ். நிஜமாவா? ஏ பொய்யா சொல்லுவேன், சத்தியமாக சொல்கிறேன். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். செல்லா வீட்டில் பேசலான்னா உங்ககிட்ட தனியாக சொல்லணும், கோயிலில் சொல்லணும்னு சொன்னேன். என்னடா சொல்டா, என்ன மேட்டரா அது? ஐயோ சொல்லாம விட மாட்டார் போல இருக்கே. சொல்லிடலாமா? சொல்ல மாட்டேன்ல? ஓகே, அப்போ நானும் சாப்பிடல, எனக்கு வேணாம். ஐயோ என்னங்க இது? நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் நாளைக்கு சொல்றேன். அப்பனா நீ சொல்ல மாட்டே, அதான் அர்த்தம். அப்ப வேணாம், நானும் நாளைக்கு சாப்பிடுறேன், எனக்கு வேணாம். எனக்கு தெரியும் சிவகாமி, நான் ஏதோ தெரியாம இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். நான் குடிக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீ இப்பெல்லாம் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட்ன்ற மரியாதை கூட தரதில்லை. யூனோ ஐ எம் ஃபீலிங் வெரி பேட். ஐயோ எதுக்குங்க பழறீங்க? நீங்க அழுதீங்கன்னா அப்புறம் எனக்கும் அழுக வந்துடும். அழுதீங்க. நான் அழக்கூடாதுன்னா அப்படி என்னன்னு சொல்லணும்? நான் சொல்றேன், ஆனா நீங்க அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐயோ உண்மையில சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன். நீ என்ன விஷயன்றதை மட்டும் சொல்லு. நம்ம பாரதி அப்பால அவரு நம்ம பாரதிக்கு போன் பண்ணாரு. ஓ சம்சாக்காரன் போன் பண்ணா. அப்புறம் என்னம்மா நீங்க என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? மணி 12 ஆச்சு, போய் படுக்கிறீங்களா? ஏய் உன்னை ஃபாரின்லாம் அனுப்பி படிக்க வச்சுனேன், கொஞ்சமாவது மேனர்ஸ் என்னன்னு கற்று வச்சிருக்கேன். நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் தனியாக பர்சனலாக பேசுகிறோம், நீ இடையில பூந்து இன்டரப்ட் பண்ணுற. போய் தூங்கு போ. ஏய் நீ சொல்லி சம்சாக்காரன் ஃபோன் பண்ணா. அப்புறம் மணி 12 ஆச்சுன்னு சொன்னேன்.
இப்போ நீங்க போய் படுக்கிறீங்களா இல்ல பெரியப்பா கூப்பிட்டு டேய், 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 இருடா. இவன் வேற டார்ச்சர் பண்ணிட்டு தூங்காம. அப்பா உங்களை தான். போறேன் போதுமா? சாப்பிட கூட இல்லை, போறேன். இடியட் மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு முட்டாள் பெத்த முட்டாள். மா என்னம்மா நீங்க அண்ணியோட அப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணது அப்பாட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னம்மா ஹேபிட் இது? முதல்ல அடுத்தவங்க பிரச்சனை நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இவர்கிட்ட. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்து விஷயத்தை எதுவுமே எப்பவுமே அப்பா கிட்ட சொல்லாதீங்க. குடிச்சிட்டு ஆடிட்டர்கிட்டயும் நாயுடுகிட்டயும் என்ன பேசணும்னே தெரியாம உளறி வச்சிருவாரு. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? நீங்க இப்படி தூக்கம் முழிச்சு காத்திருந்து சாப்பாடு போட்டா அவர் எப்படி குடிய நிறுத்துவாரு? முதல்ல உங்களை சரி பண்ணணும். நீங்களா திருந்தவே மாட்டீங்க. நல்ல வேலை நான் சொல்லல. கண்டிப்பா குடிச்சிட்டு வளருவார்தான். இனிமே வாயை திறக்க கூடாது. மாப்பிள்ள, சோமனுக்கு ஃபோன் பண்ணியா? பணம் கிடைச்சிச்சாமா? நேத்தே கிடைச்சிரும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. கிடைச்சிச்சா இல்லையான்னு ஃபோன் பண்ணி பாரு. அது எப்படி மாமா? திரும்ப திரும்ப பணம் பணம் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. கிடைச்சிருந்தா அவரே சொல்ல மாட்டாரா? தங்கச்சி, தங்கச்சி. அண்ணே வாங்க அண்ணே, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அதான் காபி வச்சா இருக்குண்ணே, கொண்டு வா. சரி. வாங்க வாங்கண்ணே. மாப்பிள்ள, மாமா. வீடு வத்த பணம் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் போய் பணத்தை கட்டிட்டு ஆப்ரேஷன் எப்போ என்னன்னு டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடலாமா? மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட இந்தாங்கண்ணே. என்னண்ணே இது? குடியிருந்த வீட்டை வித்துட்டு அப்படி ஒரு ஆபரேஷன் தேவையா? அதான் என்ன பேச்சு பேசுற? உயிரை விட வீடு பெருசா? அதுவும் இல்லாம நாம என்ன அந்த வீட்டிலேயே போய் குடியிருக்க போறோம்? அது இல்லண்ணே, சொந்த ஊர்ல குடியிருக்க வீடு இல்லாம இருக்கிறது நல்லாவா இருக்கும்? நாளை பின்ன ஊரோட சேர்ந்து இருக்கணும்ல. ஐயோ, அப்படியே ஊருக்கு போய் செட்டில் ஆனாலும் அங்க எங்கேயாவது இருக்கிற இடத்துல ஒரு குடிசையை போட்டுக்க வேண்டியதான். என்ன மிஸ்டர், நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்கண்ணே. அப்புறம் என்ன மாப்பிள்ள நின்றுகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். மாப்பிள்ள, நானும் ஆஸ்பத்திரிக்கு வரட்டுமா? என்ன மாமா வரட்டுமான்னு கேக்குறீங்க? கிளம்புங்க. சரி. என்ன இப்ப என்ன அவசரம்? முதல்ல உங்க மாப்பிள்ள கதிருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு அமர ஆஸ்பத்திரிக்கு போலாமே. அம்மா இங்க பாருங்க, சும்மா திரும்ப திரும்ப பழைய பல்லவியே பாடிட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். அப்போ அந்த சிதம்பரம் நினைச்ச மாதிரி தானே நடக்குது. ஆபரேஷன் நடக்கிறதுக்கு சிதம்பரத்துக்கு என்னக்கா சம்பந்தம்? மலர கதிருக்கு கல்யாணம் பண்ண விடாம பண்ணது அந்த சிதம்பரம் தானே. அந்தால நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடக்குது. தங்கச்சி, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? ஆபரேஷன் முடிஞ்சதும் கல்யாணத்தை பண்ணுவோம். அண்ணே, எங்க அம்மா செத்துருவாளேங்கிற பயத்துல தான் கதிரி இன்னொரு கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். ஆபரேஷன்ல நான் பொழைச்சுக்கிட்டா அதான் உயிர் பொழைச்சிட்டாளேன்னு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவான். இல்ல நான் செத்துட்டா அதான் செத்துட்டாளே இப்ப எதுக்கு கல்யாணம்னு சொல்லுவான். அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. நானும் உடனே செத்துற மாட்டேன், உயிரோட தான் இருப்பேன். கல்யாணத்தை பத்தி எல்லாம் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாமா? மாப்பிள்ள, என்ன துக்கிரித்தனமா பேசிக்கிட்டு? நீங்க முதல்ல கிளம்புங்க. தங்கச்சி, முதல்ல நீ ஆபரேஷன் பண்ணி பொழைச்சி தேறி வா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, உன்னை சாக விடவா இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்படுறோம்?
நீ செத்துருவேன்னு சொல்றது நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கா. தப்பு தப்பா பேசாதக்கா. அப்போ நான் தான் தப்பா பேசுறேனா? ஏன்டா நீ இப்படி பேசிட்டு இருக்க? கதிருக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அவன் இன்னும் அந்த தேவி நினைப்புல தான் இருக்கான். அது தெரியாம நீங்களும் அவனோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அக்கா என்னக்கா நீ திரும்ப திரும்ப பேசுறதையே பேசிட்டு இருக்க? தங்கச்சி, மாப்பிள்ளை மனசுல தேவி இருந்திருந்தா எப்படி மலரை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிருப்பாரு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ முக்கியம் கல்யாணம் இல்ல, ஆபரேஷன் தான். பரவாயில்லையே, எல்லாரும் சேர்ந்து முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு ஆபரேஷன் நடக்கணும்னா ஏதாவது ஒரு பொண்ணு கழுத்துல கதிர் தாலி கட்டணும். தாலி கட்டின அடுத்த நிமிஷம் நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். இதுதான் என்னுடைய முடிவு. அம்மா என்னம்மா பேசுறீங்க? அம்மா என் பக்கத்துல இருந்து யோசிக்க மாட்டீங்களா? நானும் மனுஷன்தாம்மா, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. சும்மா ஒருத்தி மாட்டி இன்னொருத்தி, அவ இல்லைன்னா இன்னொருத்தி மாத்தி மாத்தி தாலி கட்ட என்னால எப்படி முடியும்? ஒரு காலகட்டத்துல வேற வழி இல்லாம நிர்பந்தத்தினால தேவி கழுத்து நான் தாலி கட்டினாலும் அவளை முழு மனசோட என் மனைவியா நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப கூட அவ எந்த தப்பு செய்யல. அவ அப்ப செஞ்ச தப்புக்காக அவளையும் அவ வயித்துல வளர நம்ம குடும்பத்து வாரிசையும் சேர்த்து தண்டிச்சாச்சு. அவ்வளவுதான், தண்டிச்சிட்டேன், தூக்கி எரிஞ்சிட்டேன் அவளை. முடிஞ்சு போச்சு. எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா பேசுனதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டேன். மாமா நீங்க ரெடியாங்க, நாம போய் ஹாஸ்பிட்டல் பணம் கட்டிட்டு வந்துடலாம். சோமண்ண, பணத்தை தண்டம் பண்ணாதீங்க. எனக்கு ஆபரேஷன் வேண்டாம், நான் சொல்லிட்டேன். என்னம்மா இது? இவ்வளவு தடவை நான் சொல்றேன், நீங்க இன்னும் புரிஞ்சுக்காம. அம்மா உங்களுக்கு இப்ப என்ன புரியாதுமா? நான் செத்தாலாமா உங்களுக்கு புரியும்? தங்கச்சி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்ந்தா நல்லா இருக்கும். நீ கவலையை விடு தங்கச்சி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஊரில் பொண்ணு பார்க்க சொன்னேன். முருகேச மகனுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா என்ன? நம்ம மேலே வீட்டு மகாலிங்கம் அவர் பொண்ணை தர்றதுக்கு சம்மதிச்சிட்டாரு. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காளாம். சுண்டுனா ரத்தம் வருமா, அப்படி ஒரு கலரா. ஆப்ரேஷன் முடிஞ்சதும் ஒரு வாரத்துக்குள்ள கதிருக்கு கல்யாணம். எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு தங்கச்சி. மாமா என்ன மாமா இது? அவங்க தான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இவனால தேவிய மறக்க முடியல, அதான் கல்யாணம் நாளே மழுப்பிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள, தங்கச்சி இல்ல, இப்ப நான் சொல்றேன். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் தங்கச்சிக்கு ஆபரேஷன். பெத்தவளா தேவியான்னு நீங்களே முடிவெடுங்க. மீசா முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் வரேன்.